ஐயப்ப கோயிலுக்கு கார்த்திகை மாசம் மாலை போட்டுக்கலாம்டா. யாரு அவரு நடிக்கிறாரு? சாமி மாரியா கோயிலுக்கு பட்டாசு விட்டதெல்லாம் கம்மி விடுறாங்க பாரு. பட்டாசு அதான் பெரிய பெரிய வெடியா விடுறாங்கடா. ஆமா கிட்டு என்ன அடி அப்பா சாமி ஆறாவது வந்துட்டு மகாராஜா அவரு Bala
கூத்து கூட்டிட்டு வந்து கோமாளி வேஷம் கொடுத்தது மட்டும் இல்லாம வர போற ராஜாவை அடிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் நூறு என்ன வேணும்? நான் பொட்டி எடுத்து போறேன். பொட்டி தானே? ஏய் ஏய் நான் கோமாளி வேஷம் அடிக்கிறேன். இந்த எடுத்துட்டு போ. பொட்டி பொட்டி போயிட்டு வா. போடா இங்க போடா. நாசமா போனவனே. ஏத்தா நான் எந்த பொட்டியை கேக்குறேன்? என்ன கேட்ட? நான் பொட்டி எடுத்து போடுறான்னு. அது பொட்டி தானே. எனக்கு டீ பொடி கொடுக்கறானே. மனசுல தெரியுது. ஏண்டா? இங்க ஒருத்தன் இழுத்து வச்சு பல்ல கடிச்சிட்டு அடிக்கிறாரு. ஒரு 2 நாள் இட்டு சமாளிக்கும். தீபாவளி கூட எங்க மாமியா வீட்டுல போல பட்டாசுல வெடிக்கிறான். ஆனா விடுறாரா சாமி. குஞ்சு பருப்பே அக்கா வந்து இருக்குதுங்க. அடிச்சுறாரு. சாமி பிராந்திகளை 10 மணிக்கு முடிக்காங்க. சத்த ரவுசு சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாதீங்க. சத்தம் போடக்கூடாது. சத்தம் போடாதீங்க. ரவுசு போடுங்க. நம்மை வாழ வைக்கிறீங்களா? உண்டு இல்ல, உண்டு இல்ல. அதை வச்சு மட்டும் சேர்த்து உண்டு இல்ல. அண்ணா அப்படி இல்ல. கேட்கிற கேள்விக்கு ஆமா மகாராஜா, அப்படிதான் மகாராஜா, அப்படி இல்லைங்க மகாராஜா, இப்படிதான் மகாராஜா, அப்படி சொல்லா. சரி மாப்பிள மச்சான். மாமா மாமா குட் மார்னிங். அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். கேட்கிற கேள்விக்கு அப்படி சொல்லு. நம்முடைய உணவை சார்ந்த ஊர் மக்கள் சாப்பாடு ஏற்பாடு நான் வரும்போதே பள்ளிப்பல் டேக்கில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு தெருக்கூத்து உருவானது நம்முடைய ஓமலூர், நெட்டிக்குட்டமேடு, தாரமங்கலம், சின்னப்பட்டி இந்த ஏரியாவில் தான் நம்ம கூத்து உருவானது. மகாபாரதம் பிறந்ததே நம்ம ஏரியாவில் தான். அப்படியாப்பட்ட ஒரு புண்ணிய கதையானது இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சி இருந்தாலும் இங்க வந்து ஆடாதவங்க கூட்டாடி கிடையாது, இவங்க பார்க்காத கூத்து கிடையாது. எத்தனையோ கதை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நாடகக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா நம்முடைய உள்ளூர் சார்ந்த ஊர் பொதுமக்கள் நீங்க எல்லாம் கும்பர சாமி கோயில் இருக்குது, எங்களுக்கு எல்லாம் சாமி நீங்க தான். எந்த ஒரு கதையாக இருந்தாலுமே சத்தம் போடாம அமைதியா, அதாவது சிரிக்கும் போது சிரிங்க, சிந்திக்கும் போது சிந்திங்க. ஒரு அற்புதமான நாடகம் கருமாரியம்மன் பிறப்பு கபாலாசுரன் மதை என்று சொல்லக்கூடிய நாடகம். மாத்திட்டாங்க. என்னப்பா இப்பதான் ஊர்கொண்டு சொன்னாங்க. என்னன்னு கருமாரியம்மன் பிறப்பு கோமாளி இறப்பு எப்ப வந்தீங்க அப்படியே வச்சுட்டாங்க. இப்படி ஆப்பட்ட ஒரு புண்ணிய கதையாவது தெய்வலோகத்திலே கூடிய தேவ சபையா, பூலோகத்திலே கூடிய ராஜ புண்ணிய சபையா
இன்னும் கோயில் இல்லாத உள்ளே குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழி மறவாம இன்னும் போதும் என்பது அன்னதானம் போதாது என்று சொல்றானோ சாப்பாடு ஏற்பாடு செய்து ஏய் தம்பி ஏய் அச்சாதரா டேய் ஏய் பேச்சாதரா மகாராஜா செத்தால செத்துருவாரு சாமி நீங்க பேசுங்க எப்படி மகாராஜா செத்தால செத்துருவாரு உங்களுக்கு ஒண்ணு நீங்க நானுங்க இந்த ஒரு புண்ணிய சபையை ஏற்பாடு செய்த இன்னும் போதும் என்பது அன்னதானம் போதாது என்று சொன்னாலுமா சாப்பாடுகளை ஏற்பாடு செய்து தெய்வத்தின் கடை அதாவது யாரு கடை வச்சாலும் மாறி கடை வைக்க கூடாது அந்த ஆண்டவனுக்காக மக்களை பற்ற மகராசியும் பிள்ளையை பற்ற புண்ணியமாகிய இன்னும் பெரும் மதிப்பிற்கு முடியாதக்குரிய இன்னும் ஆடையூர் பக்கராடி சேர்ந்த இன்னும் நல்லாக்கமுதர் தங்கம்மாள் மகனாகிய இன்னும் அருமையனாராகிய போருக்கு பீமா பொறுமை ஆயுசில வாழ்கிற அருமையாராகிய இன்னும் போது என்பது அன்னதானமா போதாது என்று சொன்னாலுமா சாப்பாடு ஏற்பாடு செய்து ஒரு மனசுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் மனசு போதுன்னு சொல்லாது ஆடுவதும் பாடுவதும் ஆடைய வரியா அடிமையாக்குவதும் ஒரு ஜான் அங்கத்திற்காக எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறது ஒரு ஜான் அங்கத்திற்காக இன்று வயிற்று போய் நாடகம் என்ன தெரியுமா உனக்கு இதோ கருமாரியம்மன் பிறப்பு கபாலாசுரன் மதையில் சொல்லக்கூடிய ஒரு நாடகம் அது எந்த ஒரு கதையாக இருந்தாலும் சத்தம் போடாம இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்க ஒரு ஆள் பேசி நீங்க எல்லாம் பேசினா இப்படி கேட்கும் அப்படியே இருக்கிறாங்க பாருங்க மாணவா நாடகத்துல நான் முடியா நான் யாரு சொல்லுமா எனக்கு தெரியும் உலகம் இருப்பது 56 தேசம் 56 தேசத்திலே நீர்மலம் நிலமலம் நீர்த்தாண்ட புண்ணியவாழ் பூமியாகிய என் நாடோ கண்ணமாபுரி தேசமோ என்னுடைய நாடு தங்களுடைய நாடு கண்ணமாபுரி தேசம் சரிங்க என் நாட்டை வீரம் வீரம் புதுமல பராக்கிரத்தோடு ஆண்டு வரக்கூடிய என் பேர் என்ன போருக்கு வீரன் ஒரு வீரன் எப்படியாப்பட்டவன் நேர்மை குணம் நெறி மாறாத்தன்மை உண்ட சீரிய சிந்தனை செழுமையான வல்லறிவு என் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய என் பேரோ மன்னனாகிய கனக சொன்னால் எனக்கு அறிந்து விட்டேன் இதோ கனகராஜனாக நாளும் இந்த 56 தேசத்திலே இதோ நீர்மலம் நிலமலம் நீர்த்தாண்ட புதிய பூமியாகிய என் நாடாளும் இருந்தாலும் எந்த ஒரு ஜீவராசி இருந்தாலும் எந்த அப்பா அம்மா இருப்பாங்க அப்படி நான் பிறக்க காரணமாக இருந்த என் தாய் தந்தையார் யார் எப்படி சொல்லட்டுமா
எந்த ஒரு ஜீவராசி இருந்தாலுமே பெற்ற தாயார் புதியா இருப்பார்கள். ஆமாங்க ஆமாங்க ஆமா சாமி. அப்படி நான் பிறக்க காரணமானவர் யார் தெரியுமா? தந்தை யாரோ வைணவ மூர்த்தி என்று சொல்லப்படியும் சியாமலா தேவிக்கும் அல்லட்சணமாக இதோ பிள்ளையாக நான் பிறந்தேன். சரிங்க. அப்படி நான் பிறருக்கு இதோ இப்படியாப்பட்ட பிள்ளையாக நான் பிறந்தாலும் பாபாடு வருங்கால இளவரசி தங்க தட்டிலே தங்கத்தாலான தட்டிலே இன்னும் வைரம் கூட்டி என்னை பேடி காத்து வளர்த்திருந்தாலும் வளர்ந்து வாடிவிட்டு எனக்கு ஒரு கல்யாணம் திருமணம். ஆமா, அப்படி திருமணம் ஆயிடுச்சு சொல்றீங்க. தங்களுடைய தேவி சர்வ சாதாரணப்பட்டவனா? 1000 நாவு முடித்தா எப்படியா பத்த தெரியுமா? அப்படி சொன்ன மாதிரி சொல்லுங்க. அப்படி நான் கல்யாணம் செய்த தேவி ஆத்திரமா? என் நாடோ கண்ணமாவதி தேசம், என் பேரோ கனகராஜன், என் தேவியோ கனக வள்ளியை நான் கல்யாணம் செய்தேன். உங்களுடைய நாடு தண்ணி எல்லாம் கொண்டு வருவாங்கப்பா. சரி சரி. உங்களுடைய நாடு கண்ணமாப்பேட்டை சுடுகாடு. கண்ணமாபுரி. கண்ணமாபுரி வட்டிடம். கண்ணமாபுரி. தங்களுடைய பெயர் கனகராஜன். கண்ணமாபுரி தேசம். தங்களுடைய பெயர் கனகராஜன். கனகராஜன். தங்களுடைய மனைவியின் பெயர் கனகவல்லி. கனகவல்லி. பேர் பொறுத்து விடுதலை வைக்கும். அப்படி இருந்தாலும் என் தேவியாகிய கனகனுடைய கல்யாணம் செய்து என் நாட்டிலே அல்ல போயாத காசு விடவோ கோடி கோடியாக பொண்ணு கொடுக்கிறது. இவையெல்லாம் இருந்தாலும் மாதவா 1000 தேனீக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தேன் கூடு கட்டுவது எவ்வளவு ஒரு கஷ்டம். ஒரு வேடுவன் கண்பட்டு அந்த தேன் கூடாது கண்டால் அந்த தேன்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுமோ அது நினைக்க இதோ இவ்வளவுதான் சொத்து சொல்ல காசு கொடுத்தாலும் இதோ இந்த கனகமாபுரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னவனாகிய கனகராஜனுக்கு ஐயோ
எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷனா பிறந்தா ஒரு ஆணாக பிறந்தாலும் ஒரு பெண்ணாக பிறந்தாலும் இந்த உலக பிரபஞ்சத்திலே கல்யாணத்துக்கு பிறகு அவனுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும். தனக்குன்னு அப்பான்னு கூப்பிடுறது ஒரு குழந்தை இருக்கணும். குழந்தை வேணுங்க. 1000 சொத்து பத்து சுகம் இருந்தாலும் என்னடி பிரயோஜனம்? அப்படி என்ன பிரயோஜனம் இருந்தாலும் ஒரு கல்யாணம் செஞ்சு ஒரு உடம்படியா போன காட்டி வாங்க உங்களுக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருக்குன்னா கேட்பாங்க. இல்லைங்க வாங்க எவ்வளவு எத்தனை குழந்தைங்க எத்தனை ஆம்பளை பசங்க கேட்பாங்க. அது ஒரு ஆண்மகனாக நான் பிறந்து இந்த கடகமாபுர சொத்தை என் தந்தையாருக்கு பிறகு எங்க அப்பாவுக்கு பிறகு இந்த நாட்டை நான் ஆட்சி செஞ்சு வந்தாலும் எனக்கு பிறகு என் நாட்டை ஆட்சி செய்ய என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அப்பா உலவாய மூடலா ஊர்வாய மூட முடியுமா? எலும்பில்லா நாக்கு என்ன வேணா பேசும். ஒரு ஆம்பளை நான் 1000 இடத்துக்கு போறேன் என்ன பத்தி கவலை இல்ல. ஒரு நல்ல ஆம்பளைக்கு கவலை என்ன தெரியுமா? ஒரு கெட்ட பொண்டாட்டிக்கு ஒரு கெட்ட பேர் வாழ்ந்துருக்காம அவன் நல்லா வாழ்ந்தாதான் அவனுடைய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம். அப்படி கடகமாபுரி தேசத்தை மன்னனாக ஆகிறதாலும் கனகவல்லியை கல்யாணம் செஞ்சு என் நாட்டுல எந்த குறையும் இல்ல. இல்லைங்க அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு குழந்தை இல்ல. பாக்குறவங்க எல்லாம் எள்ளி நடக்கிறாங்க ஏழு செய்யறாங்க பார்த்து சிரிக்கிறாங்க பரிகாரம் பேசுறாங்க. இவ்வளவு காசு போறது என்ன பிரயோஜனம்? அப்பான்னு கூப்பிடுறது ஒரு குழந்தை இல்லையா? இதோ வந்து போகிறான் இதோ வழி வருகிறான் கையாலாவது ஆம்பளை போறான்னு என்ன முன்னால விட்டு பின்னால தப்பா பேசும்போது என்ன பேசுற கவலை இல்ல. ஒரு பொம்பளையா போறவங்க தப்பா பேசும்போது என் மனசு 7 அடியும் சேர்ந்து 7 அடி தலைமையிலிருந்து இருக்குது. அப்படியாப்பட்ட இந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடாது. அதனால திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் தோணும். இத்தனை பேர் இந்த சாமி கும்பிடுறாங்க ஏன்னா தெரியுமா? அந்த சாமி பார்த்து நமக்கு ஏதோ வரம் கொடுக்காதா? அப்படி இந்த உலகத்தோர் கல்லு நினைச்சாதான் கல்லு அது கடவுள் நினைச்சா கடவுள் தான். அப்படியாப்பட்ட மலைக்கு பொருள் மேற்கொண்ட ஒன்னாகப்பட்ட பிரம்மணத்தை சொல்லி நான் பிள்ளை வரும் வாங்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். அதிபடியாக சென்று என் மனைவி ஆகிய கடவுளை அருமை இருக்கிறார். போய் வருகிறேன். அதிபதிகள் சரியோடு மன்னவராகிய கனகராஜனோ தன்னுடைய தேவி ஆகிய கனகவழி அழைக்க கனகவழி விரும்பும் சபைக்கு வரும்
Thank you.